வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கான கெஸிங் நம்பரை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நாளைக்கான கெஸிங்குள்ளே நம்ம போகலாம். இன்னைக்கு வந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 805. நம்ம கொடுத்த கெஸிங் வந்து 498. ஓகேங்களா. ஸோ ஏ போர்டில் வந்து நான் வந்து 4, 8 அப்படின்னு 2 நம்பர் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ ஏ போர்டில் வந்து 8 அப்படின்ற நம்பர் வந்து பாஸ் ஆகி 805 வந்து இன்னைக்கு வந்த ரிசல்ட்டு. அதில் வந்து 8 அப்படின்ற நம்பர் வந்து கிளிக் ஆகிட்டு நமக்கு வந்து ஏ போர்டு வந்து பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 05 அப்படின்றது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 31, அதாவது போன மாதம் எண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 508 ரிசல்ட் வந்திருக்கீங்களா. ஸோ இந்த 508 வந்து அப்படியே வந்து டேரெக்டாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கான ரிசல்ட் 805 அப்படின்ற ரிசல்ட்டுக்கு வந்து 800 அதாவது பிசி போர்டில் இருந்த 08 வந்து ஏபி போர்ட்லேயும் ஏ போர்டில் இருந்த 5 வந்து சி போர்டில் வச்சு 805 அப்படின்னு சொல்லி இன்னைக்கான ரிசல்ட் வந்து அவன் முடிச்சிட்டான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து அவன் ரிப்பீட் அடிக்கிறதுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைமில் நிறைய வாட்டி வந்து இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர் வந்து வந்திருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம ஃபாலோ அப் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே வந்து பிசியில் 80, ஏபியில் 80, அதே மாதிரி இந்த 80 வந்து 08 அப்படின்னு கொடுத்துருந்தான். ஸோ அதனால் வந்து மறுபடியும் அவன் வந்து கேமில் கொடுக்க மாட்டான் அப்படின்றத 80 வந்து நான் வந்து கெஸிங்கில் கொடுக்கல. ஆனால் வந்து அவன் ஆனால் 8 வந்து நான் அழகாக கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஏ போர்டில் வந்து 8 அப்படின்ற நம்பர் வந்து வரும்னு கெஸ் பண்ணோம். ஏன்னா நேற்று வந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம முந்தின நாள் ரிசல்ட், அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி வந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம நேத்திக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம ஏ போர்டில் 8 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஏ போர்டில் 8 அப்படின்ற நம்பர் வந்து கரெக்டாக பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னா நம்ம வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. அந்த நம்பர் வச்சு தான் வந்து நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் இங்கே பாருங்க, 19 அப்படின்ற நம்பர் வந்து பிசி போர்டில் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 19 அடுத்தது ஒரு 2 நாள் விட்டு திருப்பி அதை வந்து 91 அப்படின்றது ஏ போர்டில் வந்து கொடுத்துருக்கான். ஏபி போர்டில் மறுபடியும் ஒரு 91. ஸோ 2 நாள் விட்டு மறுபடியும் அவன் வந்து பிசி, அதாவது ஏபியில் வந்து இந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு, அதாவது இந்த 91 வந்து அவன் அப்படியே கொடுக்காம ஒருவேளை அந்த டைரக்ட், அதாவது அதோட பிளேஸை வந்து ஸ்வாப் பண்ணி இந்த 91 அப்படின்றத வந்து ஏபியில் 19 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஏபியில் வந்து இந்த 19, ஏன்னா வந்து இந்த 19 அப்படின்ற நம்பர் வந்து சீரீஸ் இது வரைக்கும் அவன் ஸ்டார்ட் பண்ணலை. ஏபி போர்டில் வந்து இந்த 19 அந்த 1 வச்சு அப்படின்றது வந்து மந்த் ஸ்டார்டிங்ன்றதுனால இது ஒரு நல்ல பாசிபிள். ஸோ அதனால் வந்து ஏபியில் வந்து இந்த 19 அப்படின்ற போர்டு வந்து நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. இந்த 19 அப்படி ஏபி போர்டில் வருது அப்படின்னா சி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீக்கை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இந்த 5 சி போர்டு மட்டும் கவனிங்க. இந்த 5 அதுக்கு அடுத்தது அதோட பவர் நம்பர் வந்து 0, அதுக்கு அடுத்த நாள் வந்து 8, அதோட அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதோட பவர் நம்பர் 3, அடுத்தது 0, அடுத்தது 5. ஸோ இந்த கண்டினியூவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அதோட பவர் நம்பரு, அதுக்கு அடுத்து அதோட நம்பரு, அதோட பவர் நம்பர் அப்படின்னு சொல்லி இந்த 5க்கு 0, 5க்கு 0, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு 3, அதோட 0, 5. ஓகேங்களா. ஸோ இது அதே அந்த பேட்டர்னில் வரும்போது நமக்கு ஒரு பேட்டர்ன் வந்து வந்துட்டுருக்கு. அந்த 0, 5 அப்படின்னு முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், இந்த 0 அதுக்கு அடுத்து 5, அதுக்கு அடுத்தது 0, இந்த 8 வந்து நம்ம போன வாரத்தில் இருந்து சி போர்டு அப்படியே வந்து கொடுத்துருக்கான். அதே மாதிரி இந்த 8, 3 முடிஞ்சதுக்கப்புறம் 5 அதோட பவர் நம்பர் வந்து கீழே மேனிபுலேட் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி இங்கே 8க்கு 8 கொடுத்த மாதிரி இங்கே 0க்கு நாளைக்கு சி போர்டில் 0 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக உட்காருது. ஸோ சி போர்டில் நாளைக்கு 0 அப்படின்ற நம்பர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ சி போர்டில் 0 அப்படின்ற நம்பர் வந்து ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி சி போர்டில் 0 அப்படின்னு வருது அப்படின்னா ஏபியில் வந்து 190 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக, சிங்கிள் ஷார்ட் நம்பராக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ ஏ போர்டில் 1, பி போர்டில் 9, சி போர்டில் 0 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரில் வருது. உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் வருது, இல்லை இதை விட பெட்டராக நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் பேட்டர்னை வந்து கொடுத்துட்டேன். ஸோ கெஸ்ஸிங் வந்து எனக்கு எப்படியோ வரலாம், உங்களுக்கும் வேறு மாதிரியும் வரலாம். ஸோ அந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து இந்த கெஸ்ஸிங் தான், இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லி எந்த ஷூரிட்டியும் நான் கொடுக்கல. உங்களுக்கு ஒரு வேலை வேறு ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க, கவனமாக விளையாடிக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்னில் நாளைக்கு ஒரு வேளை இந்த நம்பர் வருது அப்படின்னா ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து இதை ட்ரை பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வேளை இந்த நம்பர் வரல அப்படின்னா இந்த வீக்லேயோ இல்லை இந்த மந்த்லேயோ கண்டிப்பாக வந்து இந்த நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது.
ஏன்னா வந்து மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த 1 அப்படின்றது வந்து போன மாதம் வந்து எங்கே அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்ச் 8ஆம் தேதி வந்து 1 அப்படின்ற நம்பர், அதாவது ஏ போர்டில் வந்து 184 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. ஸோ 90 அப்படின்றது வந்து அவன் பிசியில் வந்து அடிக்கவே இல்லை. அதனால தான் வந்து பிசியில் வந்து நான் 90 அப்படின்ற நம்பரை வந்து நான் மறுபடியும் கொடுத்துருக்கேன். இந்த 90 அப்படின்றத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 90 அப்படின்றது பிசியில் அடிக்கிறான் அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு கேமாக இருக்கும். இந்த கேமை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 90 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மொத்த நம்பராக வந்து 190 அப்படின்ற நம்பரை வந்து நான் கெஸ்ஸிங் நம்பராக கொடுக்குறேன். இந்த நம்பர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.